வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி 9/3/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:56 வரை அவிட்டம், பிறகு சதயம். இன்றைய திதி மாலை 6:19 வரை சதுர்த்தசி, பிறகு அமாவாசை. இன்றைய யோகம் காலை 7:56 வரை சித்த யோகம், பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து சுகஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டில் இருக்கும் பெண்களால நல்ல ஒரு யோகமான நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனைவியாலேயோ அல்லது சகோதரியாலேயோ அல்லது தாயாராலேயோ இன்னைக்கு சிறப்பான வருமானத்தையும் நல்ல விஷயங்களையும் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. தொழில், எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய லாபத்தை பார்த்துருவீங்க. வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்குங்க. பெண்களுக்கு செல்வ நிலை உயரும், பொருள் வரவு அதிகமா இருக்கும். சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நல்ல உற்சாகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க. சிலர் தொலைதூர பிரயாணங்கள்ல ஈடுபடக்கூடும். பிரயாணங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். போட்டிகளை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முக்கியமா பண பிரச்சனைங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்குங்க. எப்படியாவது பணம் புரட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கனக துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை செஞ்சோம் எதை விட்டோன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத புதிரா இருக்குங்க. மனசுல தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க விஷயங்களை போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க. பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் விலகி நல்லா சுறுசுறுப்பா உணர்வீங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப பணம் கையிருப்பு இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல கர்மஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வருவதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு வேலையில அதிகமான டென்ஷனும் இருக்கும். ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க. புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பா இருக்கு. பெண்களுக்கு ஓய்வில்லாத வேலை இருக்கும். வீட்டில் விருந்தினரோட வருகை இருக்கும். அவங்கள உபசரிக்கிறது, பிள்ளைகளை கவனிச்சுக்கிறதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வே இல்லாத வேலை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீணான அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லா உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு கவலை இல்லாத நிலை இன்னைக்கு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம்.
உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் கூடயும் ஒரு கலகலப்பான சூழல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. வீட்டிலையும் ரொம்ப இணக்கமான சூழல் இருக்குங்க. வீட்டில் ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்ப வருமானமும் தேவையான அளவு இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசு அமைதியா இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்வீங்க. இருந்தாலும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க. அவசரப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா கையாளுறது அவசியம். சில நேரத்துல சில காரியங்களால நமக்கு மனசுக்கும் உடம்புக்கும் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால எதுலையுமே பொறுமையா இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு லாபங்கள் எல்லா விதத்திலையுமே சிறப்பா இருக்குங்க. அதுலேயும் ஹோட்டல் தொழில் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பால் பொருட்கள் வியாபாரம்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமா இருக்குங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. பாகியஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் தந்தையாரோட ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க. சிலருக்கு தெய்வ வழிபாடு, தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறது, தெய்வ காரியங்களை செய்யறது, அதுல எல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். மனசுல இருந்த பாரம் குறையிற மாதிரி இருக்கும். வீட்டு பிரச்சனைகள் பெருசா இருக்குமோ அப்படின்னு பயந்த நிலையெல்லாம் போய் இன்னைக்கு அது ஒரு சுமூகமா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். உங்க பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. குடும்பத்துல அனைவரும் உங்ககிட்ட ஒற்றுமையா நடந்துக்கிடுவாங்க. உங்களோட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு மனசுல உற்சாகத்தோடையும் உறுதியோடையும் இன்னைக்கு இருப்பீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்களோட நல்ல இணக்கமா இருப்பாங்க. இன்னைக்கு சொன்னதை எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருள் வரவு அதிகமா இருக்குங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் சிறப்பா இருக்கும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு இன்பத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு வீட்டை பற்றிய கவலைகள் தீருங்க. மனபாரம் குறைஞ்சு நிம்மதி இருக்கும். பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஒரு விதமான உற்சாக மனநிலையில இருப்பீங்கங்க. உங்களோட செயல்கள் எல்லாம் புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடியதா இருக்கும். அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு அல்லது அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட செலவிற்கேற்ற வரவும் இருக்கும். இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல ராசி அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே வேலை செய்யுங்க. மனசுல ஒரு இனம் புரியாத சங்கடம் இருக்கும். உடல் சோர்வா இருக்கும். எதுலையுமே கலந்துக்கிறதுக்கு மனசு ஈடுபடாது. சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சட்டுன்னு கோபமும் எரிச்சலும் வரும். இன்னைக்கு பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்றது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. பொறுப்புகளை உணர்ந்து நடக்கிறது நல்லது. பெண்களுக்கு இன்னைக்கு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பூதாகரமா தெரியும். மனசு தளர்ந்து போய் ரொம்ப சோகமா இருப்பீங்க. சிலருக்கு காரணமே இல்லாம மனசு தனிமையை விரும்பும். ஒரு கலகலப்பான சூழ்நிலையில இருந்து விலகி இருக்க தோணுங்க. மாணவர்களுக்கு
இன்னைக்கு நீங்க முயற்சி செஞ்சது முடியாம கொஞ்சம் இழுபறியா இருக்கும். அதனால உங்களுக்கு மனசுக்கு சங்கடமான விஷயங்களா இன்னைக்கு நடக்கக்கூடியது மாதிரி உங்களுக்கு தோணுங்க. மனசு தளராம முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கெல்லாம் போய் நல்லா இன்பமா பொழுத கழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. நண்பர்களுக்கு முக்கியமான வேலைகளை செஞ்சு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. பத்திரிகை துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழ் பெறுவதற்கான அமைப்பு இருக்குதுங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை பேசுறதையும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்த்தீங்கன்னாவே பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயங்களா தாங்க நடக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா செயல்படுறது நல்லது. குடும்ப பிரச்சனைகள்ல ரொம்ப கவனத்தோட இருங்க. பிள்ளைகள் விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பண பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல இருக்கிறதும் 7ஆம் வீட்டு அதிபதியோட ராசி அதிபதியான சூரியன் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. சூரியனும் சுக்கிரனும் ராசியை பார்க்கறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமா இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 2 பேரும் கலந்து ஆலோசிச்சு அதுக்கு உரிய தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டு சூழ்நிலைகளை கலந்து ஆலோசிச்சு சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனா வீட்டுல ஒரு சலசலப்பு நடந்துகிட்டே இருக்குங்க. எந்த விஷயமா நடந்தாலும் சில விஷயங்கள் சங்கடத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எதுலையுமே பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க. பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோட இறங்கி செய்வீங்க. ஆனா சில நேரங்கள்ல அதனாலேயே மன வருத்தம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு உங்களோட உண்மையான விஷயங்களால அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம கவனமா இருப்பீங்க. வீட்டிலையும் அடுத்தவங்களை அனுசரிச்சு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மனசு நிறைவா இருப்பீங்க. பெற்றவர்கள் உங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள் இருந்தா அதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். மனசு நிறைவா இருக்குங்க. போட்டி பொறாமைகள் விலகும். அலுவலகத்திலையும் நல்ல முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல வேண்டாத பழைய நினைவுகள் எல்லாம் உங்களை அலக்களிக்குங்க. எதையுமே முன்னுக்கு பின் முரணாவே பேசுவீங்க. வேண்டாத விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சொன்ன மாதிரி செய்ய மாட்டீங்க. அதுலேயும் ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. வீண் குழப்பங்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபட்டு இருக்கிறது நல்லதுங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. மனசும் உடலும் நல்ல உற்சாகமா இருக்கும். தெம்பு தைரியமும் அதிகமா இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். தேவையான அளவு பணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்தவங்களை எதிர்பார்க்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறதும் ருண ரோகஸ்தானத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில பணம் கையில புரளும். தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு கையிருப்பு இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க. இருந்தாலும் ராசி அதிபதியான புதன் நீச்ச பெற்ற நிலையில ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால
உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. மனநிலையிலையும் தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடும். எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. பண விவகாரங்கள்ல பிரச்சனை இல்லாம கவனமா இருக்கிறது நல்லது. கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டா இருங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோட செய்யணும். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு நல்லா உற்சாகமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. வீட்டில் ஒரு நிறைவான சூழ்நிலைகள் இருக்கும். கலகலப்பா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடலில் இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு ஆரோக்கியம் சீரா இருக்கும். பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வண்டி ஓட்டும் போதும் வேக தடைகள்லையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வரலாம். நம்ம ஒதுங்கி போனாலும் பிரச்சனைன்னு வரணும்னு இருந்துச்சுன்னா அது வந்துதாங்க ஆகும். நம்மளே கவனமா இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண வரவு சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிலருக்கு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ராசி அதிபதியோட சேர்ந்த ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உங்களோட புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. வரன் பார்க்கறது அல்லது அவங்க கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இருக்காது. வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதி இருக்குங்க. பெண்களுக்கு தந்தையாரின் உதவியும் அன்பும் ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பெற்றவர்களின் ஆதரவு சிறப்பா இருக்கிறதுனால மனசு நிறைவா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பா சிறப்பா செய்வீங்க. மாணவர்களுக்கு உறவினர்களோட இன்னைக்கு இணக்கமான சூழல் இருக்கு. கோபதாபங்கள் மறையும். உயர்கல்வியில உயர்வடைவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகுங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்ப்பீங்க. சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னோர்களின் சொத்துக்களால வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொட்டது தொடங்கும். சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தெய்வீக காரியங்கள்ல மனசு ஈடுபாட்டோட செயல்படுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொது சேவையில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. அடுத்தவங்களோட கருத்துக்கும் பேச்சுக்கும் மதிப்பு கொடுத்து நடப்பீங்க. உங்களோட கவனம் எல்லாம் குடும்பத்தாரை சுற்றியே இருக்குங்க. மனசு நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழ்வீங்க. அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கக்கூடிய நல்ல நாளாவும் இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. கோயில் திருவிழாக்கள், கோயில் விழாக்கள்ல இன்னைக்கு பங்கெடுத்துக்கிருவீங்க. பணம் தாராளமா புரளுங்க. இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. 4வது இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால உடல்நிலைகள்ல அதிகமான தொந்தரவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒரு நாள் நல்லா இருந்தீங்கன்னா இன்னொரு நாள் உடம்ப போட்டு படுத்துற மாதிரி இருக்கும்.
வீட்டிலையும் ஒரு நாள் நல்ல கலகலப்பான சூழல் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஒன்று பிள்ளைகளால் இருக்கும், இல்லாட்டினா வாழ்க்கை துணையால் இருக்கும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களால ஏதாவது ஒரு மனஸ்தாபம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எதையுமே சமாளித்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு குடும்பம் நல்லா சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். இருந்தாலும் உங்களோட சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. பொறுமையாக நடந்துக்கிருவீங்க. அதனால எந்த குறையும் இருக்காதுங்க. நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தேர்ச்சி சதவிகிதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. சக மாணவர்களின் பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொருள் வரவு பண வரவெல்லாம் அதிகமாகவே இருக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மனம் நல்ல உற்சாக நிலையில் இருக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு உறவினர்கள் நண்பர்களின் வருகை இருக்கும். வீட்டில் உள்ளவர்களை கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான காரியங்களை இன்னைக்கு செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உடல்ல சோர்வும் மனசுல ஒரு சலிப்பும் இருக்குங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். பேச்சுலையும் ஒரு எரிச்சலும் விரக்தியும் இருக்கும். எதுலையுமே ஈடுபட முடியாத ஒரு சூழல்கள் இருக்குங்க. தனிமையை விரும்புவீங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருக்கிறதும் 3வது இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் கர்மகாரகனோட சேர்ந்து இருக்கிறதுனால வேலையில இருந்த தொய்வு நிலை இன்னைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலையும் எந்த ஒரு முடிவையும் தைரியமா எடுத்து நல்லபடியா அதை முன்னேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து பின்வாங்க மாட்டீங்க. மனசுல இருந்த பயம் விலகி இன்னைக்கு தைரியம் அதிகமா இருக்குங்க. உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். குடும்ப கௌரவம் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தொட்ட காரியத்தை வெற்றியோட தான் முடிப்பீங்க. எதுக்குமே தயங்க மாட்டீங்க. மாணவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஆறுதல் உங்களுக்கு மன நிறைவாக இருக்குங்க. உங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு உணர்வு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு தயங்காமல் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு. பண புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்க சாதாரணமாக பேசுறது உங்களுக்கு உங்களை கேலி செய்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். மனசில் ஒரு தைரியம் குறைவாக இருக்குங்க. சங்கடங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எதுலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் அந்தஸ்து உயரும். மனசுல உயர்வான எண்ணங்கள் இருக்குங்க. உடல் நலம் நல்லா சீராக இருக்கும். அனுபவம் கை கொடுக்கும். செல்வ நிலையிலையும் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும் குடும்பஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவங்கன்னா நீங்க தாங்க.
ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்துக்காக யோசிச்சு யோசிச்சு செய்வீங்க. உங்களுடைய மனம் நல்ல எண்ணங்களால நிறைஞ்சிருக்குங்க. புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணுவீங்க. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க. பெண்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத இன்ப சூழல்கள் இருக்குங்க. அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும். குடும்பத்துல எல்லார்கிட்டையும் நல்லா ஒற்றுமையா இணக்கமா இருப்பீங்க. எதையுமே விட்டு கொடுத்து பொறுமையா நடந்துக்கிறதுனால நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். எதையுமே புரிஞ்சு செய்வீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு பண விவகாரங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோட நடந்துக்கிட்டு உங்களோட பொறுப்புகளை உணர்த்துவீங்க. உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். மனசு ரொம்ப தெளிவா தைரியமா இருக்குங்க. எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க. சிலரோட பேச்சுக்களும் செயல்களும் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்க கூடும். யாரு எப்படிப்பட்டவங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. மனசுல இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி அதை சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க. எதையுமே ஈஸியா எடுத்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத பொருள் வரவு அதிகமாகவே இருக்குங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடங்கி போவாங்க. தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மனசுல ஒரு தெளிவும் புரிதலும் இருக்குங்க. உங்கள்கிட்ட இருந்த பதட்டமெல்லாம் விலகி இன்னைக்கு மனசு நிறைவோட இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற சனி பகவானோட சேர்ந்து ராசியில இருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானமான 11வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் அகன்று தொழிலா இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் சிறப்பான வருமானத்தையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும். அந்தஸ்து உயரும். அடுத்தவங்க ஏளனமா பேசியதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. குடும்பம் நல்லா சிறப்பா இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல என்னதான் இடையூறுகள் வந்தா கூட அதெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு வெற்றி நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய எடுத்த காரியங்கள் வெற்றியா முடியும். பிள்ளைகளுக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களுடைய செல்வ நிலை உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் அல்லது நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவு உங்ககிட்ட பொருள் இருப்பு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ரொம்ப நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கணக்கு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு பைசலா ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தியாக மனப்பான்மையோட இருப்பீங்க. ஒரு பொறுப்பு உணர்வு அதிகமா இருக்கும். குடும்பத்தாரோட ரொம்ப இணக்கமான சூழல்ல இருப்பீங்க. தெய்வீக அருள் நிறைய இருக்குங்க. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. தயிர் அன்னம் தானமா செய்யறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆலய தரிசனம் எல்லாம் செய்வீங்க. பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. நண்பர்களாலையும் பெரிய மனிதர்களாலையும் ஆதாயம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா தான் முடியும்.
சில விஷயங்கள் உங்களால சமாளிக்க முடியாத சங்கடங்களை கொடுத்தாலும் நிறைய விஷயங்கள் மன நிறைவடையக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால எதுலையுமே ஈஸியா எடுத்துட்டு போயிருவீங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 9. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறதும், விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரம் அதிகமா இருந்தாதான் செலவுகளும் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. பிள்ளைகளால விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தினரின் மருத்துவ செலவு, அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சிலருக்கு வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அதற்குரிய செலவுகள் இருக்கும், அல்லது வண்டி வாகனங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டு செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. கவனத்தோட இருங்க. பெண்களுக்கு எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும், அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் பழுதாகி அதுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சேமிப்புகள் கரையும். மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க, அல்லது அடுத்தவர் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு அவங்க பிரச்சனைகளுக்கு நீங்க பணம் செலவு பண்ணக்கூடிய சூழல்கள்லாம் சிலருக்கு இருக்கு. கவனமா இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழிலாலையும் சரி உத்தியோகத்தாலும் சரி இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். பெற்றோரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. பண புழக்கம் சரளமா இருக்கும். இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல தைரியமும் தெம்பும் அதிகமாகவே இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையான விஷயங்களா தான் நடக்கும். மனசு பூரிப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுறது நல்லதுங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுங்க. சில காரியங்கள் தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால மன உளைச்சல் அதிகமா இருக்கும், அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். எதுலையுமே ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.